இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது 28 மாநிலத்தில் தனியான நிதிநிலை அறிக்கை உண்டா? இல்லை. ஆனால் நிதிநிலை அறிக்கையை எடுத்துக்கொண்டு கம்பீரமாக வந்தார் வேங்கையின் மைந்தன் அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள். சட்டமன்றத்திலே அவர் ஆற்றிய உரை என்பது வரலாற்று சிறப்பு மிக்க உரை. அருமை நண்பர்களே, அவர் சொன்னார், எடுப்பிலே சொன்னார், டெல்லி பட்டினத்திலே போராடி கொண்டிருக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கு இந்த தனியான நிதிநிலை அறிக்கையை அவருடைய கரங்களிலே ஒப்படைத்து அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் என்று சொன்னார். யார் போராடுகிறார்களோ, யார் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார்களோ, அந்த குரல் கொடுக்கிற அந்த மக்களின் பின்னால் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் இருக்கும். நாட்டின் விடுதலைக்காக இன்றைக்கு தீவிரவாதிகளால் இன்றைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கூட நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், நாளை தினம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பேரணி நடைபெற இருக்கிறது. அந்த பேரணியில பொதுமக்களும் பெரியோர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறைகூவல் எடுக்கிறார். அப்ப மக்களுக்காக இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற